அம்மா, இவங்க கூடவே தங்க போறீங்களா? இதை முடிவு செய்தது சுசினா. என்னிடம் ஒரு வார்த்தை கூட கேட்கவே இல்ல. உனக்கு சம்மதமா என்று கேட்க கூட வேண்டாம். அட்லீஸ்ட் இப்படி ஒரு ஏற்பாடு செய்து இருக்கிறேன் என்று சொல்லக்கூடவா முடியவில்லை? அந்த அளவு வேண்டாதவள் ஆகி போனேனா நான்? அம்மா கூட சொல்லவே இல்லையே. ஒரு வார்த்தை யாருமே என்னிடம் சொல்லவில்லையே. அது சரி, கட்டியவனும் பெற்ற அன்னையுமே சொல்லவில்லை. பிறகு அல்லவா மற்றவர் சொல்வர். அவனிடம் சொல்ல துடித்த கண்களை அடக்கினாள். தன் வழியை தனக்குள் விழுங்கினாள். சுசினின் காதல் மனைவியாக நடந்து கொள்ள வேண்டும் என்ற வார்த்தை காதில் ஒலிக்க, முகத்தில் வலிய ஒரு புன்னகையை தவளவிட்டு, அவர் சொன்னால் போதுமா? என்னிடம் ஒரு வார்த்தை கேட்க வேண்டாமா? கண்களை சிமிட்டி சிரித்தாள் மினி. ஆனால் அவளது புன்னகை கண்களையோ உள்ளத்தையோ எட்டவில்லை. அது அங்கிருந்த யாருக்கு புரிந்ததோ இல்லையோ, சுசினுக்கும் மீனாட்சிக்கும் நன்றாக புரிந்தது. அதுவும் அவளது மனம் என்ன பாடுபடும். அங்கே இன்னும் ஒரு நிமிடம் கூட இருக்க முடியாதென்று தோன்றியது. வெடித்து அழ வேண்டும் என்ற உணர்வை அடக்க பெரும் பாடுபட்டாள். அதைவிட முகம் மாறாமல் காப்பது இன்னும் பெரும் துன்பமாக இருந்தது. இதயம் பாரமாக தொண்டைக்குழியில் ஏதோ அடைப்பது போல் ஒரு உணர்வு. வெளியில் புன்னகை மாறாமல் காத்து கொள்ளும் போராட்டம். எங்கே அனைவர் முன்பும் அழுது விடுவோமோ என்று தோன்ற, அதை அடக்க விரல்களை அழுத்த மடக்கவும் அவளது நகம் உள்ளங்கையை கீறி பதம் பார்த்தது. அவளது நிலை உணர்ந்து அவளது கைகளோடு தன் கையை கோர்த்து கொண்டான். அவள் விலக முயலவில்லை. மாறாக அவனது விரல் நொறுங்கும் அளவு அழுத்தி பிடித்தாள் மினி. கை விரல் நெறிப்படுவதிலிருந்தே அவளது போராட்டம் புரிய தானும் அவளது கையை இறுக்கினான். அந்த நேரம் அது அவளுக்கு தேவையாக இருந்தது. ஆனால் வெளியில் பிரகாஷுடன் வாயாடி கொண்டு இருந்தாள். அப்பா, உங்ககிட்ட நான் கேட்காததுதான் கோபமா? நிம்மதியாக மூச்சு விட்டான் பிரகாஷ். ஆமா, பின்ன இல்லையா? அவங்க என் அம்மா, வாயாடினாள். யார் சொன்னது அவங்க என் அம்மா? என் அம்மாவை உடன் வைத்துக்கொள்ள தங்கையின் அனுமதி எனக்கு வேண்டுமா? பிரகாஷும் விடவில்லை. தங்கைன்னு சொல்லிட்டீங்க, அதனால உங்களை விடுறேன், பிழைத்து போங்க. என் தங்கைக்கு எவ்வளவு பெரிய மனசு பாத்தீங்களா? எல்லோரும் கேலியாக சொல்லி சிரித்தான். நேரம் ஆக ஆக தன் கை விரல் உடையும் அளவுக்கு செல்லவும், இதற்கு மேல் தாங்காது என்பது தோன்ற அவர்களின் பேச்சின் நடுவில் புகுந்தான் சுசின். போதுமே, அன்னை தங்கை போராட்டம். நேரம் ஆகுது, எல்லாரும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம். அம்மா அப்பா வீட்டுக்கு போறீங்களா? அவசரமாக கேட்டான். இல்லை சுசின், நீ போ, நாங்க நைட்டு வரோம் என்றார் சுலோ. சரிம்மா, நாங்க போயிட்டு வரோம். நீங்க போங்க, நான் வரவில்லை. நான் கொஞ்ச நேரம் இங்கேயே இருக்கேன். நைட்டு அத்தை வரும்போது அவர்கள் கூட வரேன். பிடிவாதம் பிடித்தாள் மினி. பேச்சுதானே, விட்டா விடிய விடிய பேசுவ. இப்போ நீயா வரியா இல்ல தூக்கிட்டு போகவா? அடிக்குரலில் மிரட்டினான். பிளீஸ், நீங்க போறதா இருந்தா போங்க, நான் அம்மா கூட இருந்துட்டு வரேனே, கெஞ்சலாக கேட்டாள். கண்ணீர் விழவா என்று கேட்டது. மற்றவருக்கு கெஞ்சலாக தோன்றும் மறுப்பு அவனுடன் வர முடியாது என்ற அவளது முடிவான மறுப்பு என்பது சுசினுக்கு புரிந்தது. இப்படி சொன்னால் கேட்க மாட்டேன் உன்ன. கைகளில் அள்ளி கொண்டான் மினியை. அனைவர் முன்பும் இப்படி செய்வான் என்பதை எதிர்பார்க்காத மினி திமிரி இறங்க முயன்றும் அவனது இரும்பு பிடிக்கு முன்னர் முடியாமல் போனது. பிறகு சமாதானத்திற்கு வந்தாள். சரி விடுங்க, நானே வரேன். ஒன்றும் வேண்டாம், பேசாமல் இரு. அனைவரிடமும் சொல்லிவிட்டு அவளை காருக்குள் தூக்கி வந்து உள்ளே ஏற்றினான். காரினுள் ஏறியதும் மினியின் முகம் அழுகையில் துடித்தது. மூக்கு நுனிகள் விடைக்க நடுங்கும் உதடுகளை பற்களால் அழுத்த கடித்து கொண்டு தன் விம்மலை தொண்டையில் இருந்து வெளியில் வராமல் அடக்கினாள். காரை வேகமாக வீட்டிற்கு திருப்பினான். 15 நிமிடங்களில் வீட்டை அடைய கார் நிற்கும் முன்பே இறங்கி அறைக்குள் ஓடினாள் மினி. அறையை மூடும் முன்பு சுசின் அவளை தள்ளி கொண்டு உள்ளே நுழைந்து கதவை தாளிட்டான். இதுவரை அடக்கி வைத்திருந்த துக்கம் வெளியே எடுத்து அழுதாள். அவளது அழுகையை எதிர்பார்த்தான். ஆனால் அவளது பெருங்குரல் அவனை கலக்கமுறச் செய்தது. அவளை தேற்றும் வழி அறியாமல் திகைத்து நின்றான். அவள் அழுவது தாளாமல் அவனிடம் இருந்து விலக போராடி முடியாமல் தோற்று அதற்கும் சேர்த்து அழுதாள் மினி. அவள் அழ அழ அவளை தன்னிடம் மேலும் மேலும் இறுக்கி கொண்டான்.
அவளது அழகை குறையும் வரை காத்திருப்பதை தவிர வேறு வழி இருக்கவில்லை அவனுக்கு. அவளது பெருங்குரல் சிறிது குறைந்தது விம்மலாக தேவலாக மாறும் வரை அவளை அணைத்து முதுகை வருடியபடி இருந்தான். அவளது அழுகை ஓரளவு கட்டுக்குள் வந்ததும் பேச துவங்கினான். ஆனால் அவனை முந்திக் கொண்டாள் மினி. சாரி, என் அம்மாவுக்கு எவ்வளவு பெரிய நன்மையை செய்திருக்கீங்க. நான் உங்களுக்கு ஒரு நன்றி கூட சொல்லவில்லை பாருங்க. என் அம்மா தனியா இருக்க வேண்டுமே என்று யோசித்து அவங்களுக்கு ஒரு வழி காட்டி இருக்கீங்க. ரொம்ப நன்றி தேவ். அவளது பேச்சிலும் நன்றி சொல்லிலும் அடிப்பட்டவன் அவளது தேவ் என்ற அழைப்பில் ஆறுதல் அடைந்தான். அவள் தன்னை விரும்புகிறாள் என்பது அந்த அழைப்பில் புரிந்தது. அவளுடன் மனமிட்டு பேச வேண்டும், ஆனால் அதற்கு இது நேரமல்ல என்பது புரிய பேசாமல் இருந்தான். ஆனாலும் தான் செய்தது தவறு என்று தோன்ற, என்னை மன்னித்து விடு மினி, நான் சொல்லாதது பெரிய தப்புதான், ஏதோ நினைவில் மறந்து விட்டேன். இந்த முடிவு நேற்றுதான் எடுத்தீங்களா? அவனை உலுக்கினாள். அவளது கேள்வியில் இருந்த உண்மை அவனை மௌனமாக்கியது. ஆனாலும் என்ன சொல்லி அவளுக்கு புரிய வைக்க? சாரி, மன்னித்து விடு, இதையே திரும்ப திரும்ப சொன்னான். அவனிடம் இருந்து விலகினாள். அவனது கண்களை பார்த்து, நீங்கள் அனைத்தையும் பகிர்ந்து கொள்ள நான் யார்? இந்த அறையில் இருக்கும் கட்டில் டேபிள்களிடம் எல்லாம் சொல்லிவிட்டா செய்றீங்க? அதை போலதான் நானும் உங்களுக்கு என்றாள் அழுகையோடு. அவளது பேச்சில் அடி வாங்கினாலும், நீ சொல்வது போல் இல்லை மினி, நீ எனக்கு. தயவு செய்து இதற்கு மேல் எதுவும் பேச வேண்டாம், எனக்கு தூக்கம் வருது சொல்லிவிட்டு கண்களை மூடி படுத்து கொண்டாள். மினியின் ஆதங்கத்தை புரிந்து கொள்ள முடிந்தவனால் அவளின் பேச்சின் அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை. முடிந்து இருந்தால், என்னை மனைவியாக நடத்தாமல் அறையில் இருக்கும் ஒரு பொருளாக நடத்துகிறாய் என்ற மினியின் குற்றச்சாட்டு புரிந்திருக்கும். அவனுக்கு புரிந்திருந்ததால் மினியை விட்டு விலகி சென்றிருக்க மாட்டானோ? சுசின் மினி கட்டிலில் படுத்து தூங்க முடியாமல் போராடுவது புரிந்துதான் இருந்தது. ஆனாலும் எதுவும் சொல்லாமல் அவள் அருகில் அமர்ந்து கொண்டான். அவளை மடிசாய்க்க எழுந்த ஆவலை அடக்கி கொண்டு இமைக்க மறந்து அவளை பார்த்து கொண்டு இருந்தான். மினிக்கு அவன் அருகில் அமர்ந்திருப்பது புரிந்தும் கண்களை திறக்காமல் படுத்திருந்தாள். இன்னுமே அவளுக்கு மனம் ஆறவில்லை. தன்னை அவன் ஒதுக்கி விட்டதாகவே எண்ணினாள். தான் தன் ஆதங்கத்தை கொட்டிய பின்பும் அவன் மௌனம் காப்பது கொடுமையாக இருந்தது. தான் தான் அவனை பேச விடவில்லை என்பது மறந்து போனது. சிந்தனையிலேயே தூங்கினாள் மினி. அங்கே மீனாட்சியாலும் தூங்க முடியவில்லை. தான் பிரகாஷுடன் தங்கப் போவதை மினியிடம் சொல்லாததை எண்ணி வருந்தினார். இவளை பெரிய முடிவு எடுத்த சுசின் கண்டிப்பாக மினியிடம் கேட்டுதான் முடிவு செய்திருப்பான் என்று தான் நினைத்தது எவ்வளவு பெரிய பிசகு. என் மகள் அங்கே என்ன கஷ்டப்படுகிறாளோ தெரியலையே. தனியாக அழுந்து கரைய போறா. அவளுக்கு ஆறுதல் சொல்ல இல்லையே கூட யாரும். திருமணத்துக்கு பிறகு என் மகள் மாறுவாள். அவளது விளையாட்டு குணம் போய் பொறுப்பு வரும் என்று எதிர்பார்த்தேன். ஆனால் அவளது வருத்தத்தை கூட என்னை அழகாய் மறைத்து கொண்டு சிரித்து கொண்டே வாயாடினாளே. துக்கத்திலும் ஒரு மகிழ்ச்சி என்றால் என் மகள் மனதளவில் கொஞ்சம் முதிர்ச்சி அடைந்து இருக்கிறாள் என்பதுதான். ஆனாலும் என்னிடம் கூட நடித்து விட்டு போனாலே. மனம் ஆறவே இல்லை மீனாட்சிக்கு. எங்கே அதையே யோசித்து திரும்பவும் அட்டாக் வந்து விடுமோ என்று பயந்தே போனார். எனவே அறையில் இருந்து எழுந்து வெளியில் வந்து வீட்டை ஒதுக்க முடிவு செய்தார். அவர் வெளியில் வந்ததும் பார்வையில் பட்டது அங்கே இருந்த பெயிண்டிங்ஸ் தான். முதலில் சாதாரணமாக பார்த்தவர் பின்பு அதை லயித்து விட்டார். அனைத்து படங்களிலும் ஏதோ ஒரு செய்தி ஒளிந்திருப்பது போல் அவருக்கு தோன்றியது. இதை யார் இங்கே வாங்கி மாட்டியது என்பதை முதலில் ஆராய வேண்டும் என்று எண்ணினார். அவரது எண்ண ஓட்டத்தை தடை செய்தது விஜயின் வருகை. மீனாட்சி பெயிண்டிங்களையே பார்த்து கொண்டிருப்பதை பார்த்தவள் அவர் அருகில் வந்தாள். அத்தை, உங்களுக்கு இந்த படம் எல்லாம் பிடிச்சிருக்கா? எல்லாத்தையுமே உங்க பிள்ளைதான் பார்த்து பார்த்து வாங்கி மாட்டி இருக்காரு. இதுல என்னதான் இருக்கோ? என்னையும் கூப்பிட்டு இந்த படத்தை எல்லாம் பார்க்கும்போது உனக்கு என்ன தோணுதுன்னு ஒரே கேள்வி வேற. படத்தை பார்த்தா நல்லா இருக்குன்னு சொன்னேன். அதை தவிர வேறு என்ன தோணுதுன்னு கேட்டார். அதுக்கு நீ என்ன சொன்ன? மீனாட்சி ஆவலாக கேட்டார். எனக்கு ஒண்ணு தோணலன்னு சொல்லிட்டு போயிட்டேன். அவர் இங்கேயே நின்னு அசையாமல் பார்த்துக்கிட்டே இருந்தார். உங்களுக்கும் ஏதாவது தோணுதா என்ன? சிரிப்பாக கேலியாக வினாவினாள். மீனாட்சியின் புருவம் யோசனையில் சுருங்கியது. இதை பார்த்ததும் விஜய்க்கு அதில் ஏதோ மர்மம் இருப்பது புரிந்தது. ஆனால் அது என்னவென்று புரியவில்லை. மறுபடியும் பார்த்தாள். சின்ன குழந்தைகள் பார்க்கில் விளையாடுவது,
பள்ளி செல்லும் பிள்ளைகள் மரத்தில் ஒளிந்து விளையாடுவது, தாய் சேயின் பின்னணியில் சூரிய உதயம், இப்படி பலவித பெயிண்டிங்கள் இருந்தன. ஆனாலும் வேறு எதுவும் தோன்றவில்லை அவளுக்கு. மீனாட்சிக்கு அவளது முகபாவங்களில் இருந்தே அவளுக்கு எதுவும் புரியவில்லை என்பது புரிந்தது. அவளுக்கு எப்படி புரிய வைக்க என்பது போல் பார்த்தவர், விஜி, இந்த படங்களில் எல்லாம் யார் இருக்காங்க? யார் இருக்காங்கன்னா, அம்மா கூட குழந்தை, பார்க்கிங்கில் பசங்க விளையாடுறாங்க, மரம் மேலையும் பசங்க, பாட்டி தாத்தா கையில் பிடிச்சு பசங்க நடக்கிறது சொல்லிக்கொண்டே வந்தவளின் பேச்சு உள்ளே போனது. இப்போ புரிஞ்சதா விஜி? புரிஞ்ச மாதிரியும் இருக்கு, புரியாத மாதிரியும் இருக்கு. ஆனா புரிந்தது சரிதானா? நான் புரிய வைக்கவா? ஆம் என்பது போல் தலையை ஆட்ட, என்னை எப்போ பாட்டியாக்க போற விஜி என்று கேட்டார். விஜிக்கு அனைத்தும் புரிந்தது. திருமணம் ஆன உடனேயே எதிர்கால திட்டம் பற்றி பிரகாஷ் கேட்டதும், அவள் பிஎஸ்சி முடித்து எம்பிஏ படிக்க வேண்டும், நம் ஆபீஸில் வேலைக்கு போக வேண்டும் என்று சொன்னதும், அதற்கு பிரகாஷ், நம் எதிர்காலம் பற்றி என்ன யோசித்து இருக்கிறாய் என்று கேட்டதற்கு, இவ்வளவு நேரம் அதைத்தானே சொல்லிக் கொண்டிருந்தேன் என்று சொல்லி சிரித்ததும், பிரகாஷ் மேற்கொண்டு எதுவும் பேசாமல் சிறிது நேரம் அமைதி காத்ததும், இப்பொழுது மனக்கண் முன் விரிந்தது. அவளது குழப்பத்தை பார்த்து மீனாட்சி, என்ன விஜி, குழந்தையா என்று யோசிக்கின்றாயா? இதுவரை அதை பற்றி நீ யோசிக்கவே இல்லையா? இல்லை என்பது போல் தலையை ஆட்ட, நீ பெத்து மட்டும் கூடடா, நான் வளர்த்துக்கிறேன், உன் படிப்பும் கெடாது, யோசித்து நல்ல முடிவை எடு சொல்லிவிட்டு சென்று விட்டார். விஜிக்கு யோசிக்க வேண்டியது இருந்தது. அறைக்கு சென்று கட்டிலில் விழுந்தாள். மீனாட்சியின் பேச்சை சுலோவும் கேட்டார். அவரது கண்களில் கண்ணீர் துளிர்த்தது. மீனாட்சி விஜிக்கு இன்னொரு அம்மா என்பதை புரிந்து கொண்டார். மகள் கண்டிப்பாக குழப்பத்தில் இருப்பாள் என்பது புரிந்து அவளது அறைக்கு விரைந்தார். விஜயால் பிரகாஷின் ஆசையை புரிந்து கொள்ள முடிந்தது. ஆனாலும் தன் படிப்பு, அதை பாதியில் நிறுத்த சொன்ன உறுதி என்ன ஆவது? படிப்பு மிகவும் முக்கியம் என்று அம்மா சொல்லி இருக்கிறாங்களே, இப்ப நான் அம்மா ஆகணும் என்று சொன்னால் அம்மா என்ன நினைப்பார்கள்? என் பிரகாஷின் ஆசையை எப்படி இவ்வளவு நாள் புரிந்து கொள்ளாமல் போனேன்? விஜிக்கு யோசிக்க யோசிக்க தலைவலிப்பது போல் இருந்தது. என்ன முடிவு எடுக்க? இன்னும் காலேஜ் முடியவே 6 மாதம் இருக்கிறது. அடுத்து எம்பிஏ நுழைவுத் தேர்வு, அட்மிஷன், எப்படியும் எம்பிஏ சேர மேலும் ஒரு 4 மாதமாவது ஆகும். எம்பிஏ 3 வருடம் படிக்கணும். முழுசா இன்னும் 4 வருடம் இருக்கு. அதுவரை பிரகாஷை காக்க வைப்பது சரியாக தோன்றவில்லை. என்ன செய்ய? தன் யோசனையில் மூழ்கியிருந்தவள் சுலோவின் வருகையை கவனிக்கவில்லை. சுலோ விஜயின் அருகில் சென்று அவள் தோளில் கை வைத்தார். தன் நினைவில் இருந்து கலைந்தவள், அம்மா வாங்க, ஏதாவது வேணுமா? கூப்பிட்டு இருந்தால் நானே வந்திருப்பேனே. யோசனையை கலைக்க வேண்டாமே என்றுதான் நானே வந்துட்டேன். மீனாட்சி சொன்னதை நானும் கேட்டேன். வார்த்தையை முடிக்காமல் விட்டார். விஜி தலையை கவிழ்ந்து கொண்டாள். தன் தாயிடம் என்னவென்று சொன்னால் என்ன நினைப்பார் என்ற சிந்தனை அவளை அலங்கழித்தது. எதுவும் பேசாமலே இருந்தாள். அவளது குழப்பத்தை புரிந்து கொண்டார். உனக்கு இப்போ என்ன செய்ய என்ற குழப்பம் இருக்கு இல்ல? அவள் கேட்ட, அம்மா, படிப்பு படிப்பு முக்கியம்தான் விஜி. அதை விட வாழ்க்கை ரொம்ப முக்கியம் இல்லையா? நீ எம்பிஏ படிக்க 1 வருடம் தாமதமானால் பரவாயில்லை. பிரகாஷின் உணர்வுகளுக்கு நீ மதிப்பு கொடுக்க வேண்டும். அவனுக்கு தன் மனைவி, குழந்தை என்று வாழ வேண்டும் என ஆசைப்படுவது தவறே இல்லை. அதுவும் நீதான் அவனது முதல் உறவு. அதனால் புரிந்து நடந்து கொள். நாங்க எல்லோரும் உனக்கு துணையா இருக்கிறோம். அவனுக்கு உன்னால் வரும் உறவுதான் உலகத்திலேயே ரொம்ப முக்கியம் சொல்லிவிட்டு சென்று விட்டார் சுலோ. விஜி ஒரு முடிவிற்கு வந்துவிட்டாள். இரவு அனைவரும் சென்று விட்டனர். மினியும் சுசினும் வரவே இல்லை. மீனாட்சி சாப்பிட்டு விட்டு தூங்க சென்று விட்டார். அறையில் பிரகாஷிடம் இதை பற்றி பேச அவளுக்கு தயக்கமாக இருந்தது. கையில் ஒரு கடிகாரத்தை வைத்துக் கொண்டு எங்கே மாட்டலாம் என இடம் தேடி கொண்டிருந்தான் அவன். விஜயும் கொஞ்ச நேரமாக அதை கவனித்துக் கொண்டு இருந்தாள். விஜி, இதை எங்க மாட்டலாம் சொல்லேன். நானும் இடம் தேடி தேடி அலைந்து விட்டேன். தன் கேள்விக்கு அவளிடம் இருந்து பதில் வராமல் போகவே அவளை திரும்பி பார்த்தான். அவள் தன்னையே பார்த்து கொண்டிருப்பது புரிந்தது. ஆனாலும் அவளது சிந்தை இங்கே இல்லை என்பதை புரிந்து அருகில் சென்று அவளது தோளை தொட்டான். என்ன யோசனை சொன்னால் நானும் சேர்ந்து யோசிப்பேன். எதுவும் சொல்லாமல் தலையை குனிந்து கொண்டாள்.
அவளது செய்கையின் காரணம் புரியாமல் அவளது நாடியை பிடித்து தூக்கி முகத்தை பார்த்தான். அவள் விழிகளை மூடி கொண்டாள். ஏதோ புரிவது போல் இருக்க அருகில் அமர்ந்து அணைத்து கொண்டான். என்னடா, எதுவும் பேசாமல் இருந்தால் எனக்கு என்ன புரியும்? என்னன்னு சொல்லு. எனக்கு நீ வேணும்டா, இப்போ வேணும் என்று அவன் சொன்னதை திரும்ப படித்தாள். அவளது கண்ண செவிலேயே மயங்குபவன் அவளது வார்த்தைகளை கேட்டால் கட்டவிழ்ந்த காளையாக மனம் அலைப்பாய எதுவும் சொல்லாமல் அவளை திருடத் துவங்கினான். அன்றுதான் முதல் இரவை கொண்டாடும் மணமக்கள் ஆயினர் இருவரும். அவன் விலக முயன்றாலும் அவள் விலக அனுமதிக்கவில்லை. இன்னைக்கு என்னடா இவ்வளவு? அவனை பேச அனுமதிக்கவில்லை அவள். விடியும் வரை கவி படைத்தனர் இருவரும். புதிய உயிரின் ஜனனம் விதைக்கப்பட்டது அன்று. நாட்கள் வாரங்களாக மினி விஜயின் செமஸ்டர் லீவ் முடிந்து கல்லூரிக்கு செல்ல துவங்கினர். விஜயும் பிரகாஷும் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தார்களோ மினியும் சுசினும் அவ்வளவு விலகியே இருந்தனர். வீட்டில் உள்ள அனைவருக்குமே அவர்களின் விலகல் புரிந்தே இருந்தது. சுசினிடம் என்னவென்று கேட்க அவன் விரைவில் சரியாகிவிடும் என்று சொல்லி அவரை சமாளித்தான். இதற்கு மேல் என்னவென்று கேட்கவும் முடியவில்லை அவரால். ஆனால் மினி நாளுக்கு நாள் தன் சந்தோஷத்தையும் நிம்மதியும் தொலைத்தவளாகவே மாறிப்போனாள். சுசின் இல்லாத வேளைகளில் கண்ணீர் கட்டுக்கடங்காமல் பெருகியது. சுசினும் கவனித்தான். என்னவென்று கேட்டால் எதுவும் சொல்லாமல் விலகி போனாள். அவளது வாடிய முகமும் அழுகையும் சுசினை நிம்மதி இழக்க செய்தன. அவன் பேச போனாலே நெருங்கினாலோ ஏதோ அந்நியனை பார்ப்பது போல் பார்த்து அவனை விலக்கினாள். அவளை நெருங்க முடியாமல் அவன் தவிக்க மினியோ அனைவரும் தன்னை ஒதுக்கியதாகவே நினைத்தாள். அதுவும் சுசின் தன்னை முழுதாக விலக்கி விட்டதாகவே எண்ணினாள். அவனை பார்த்தால் அவனது கையணைப்பில் இருக்க வேண்டும், அவனுடன் கலக்க வேண்டும் என்ற உணர்வு அவளை வாட்டியது. அவன் நெருங்கி வந்தால் வெட்கத்தை விட்டு அவனிடம் ஒன்ற தோன்றியது. எங்கே தான் நெருங்கி அவன் விலகினால் அந்த நிலையை எண்ணவும் முடியவில்லை அவளால். அவன் உறங்கிய பின்னர் அவனது முகத்தை நெருக்கத்தில் பார்த்து கொண்டு படுத்திருப்பது பிடித்திருந்தது அவளுக்கு. அவன் அறியாமல் அவனது ஆடைகளை நுழைந்து கொள்வது, அவன் அறியாமல் அவனை ரசிப்பது, அவன் அறியாமல் அவன் உறங்கும் போது முடி கோதுவது என எல்லாமே அவன் இன்றி அவன் நிழலுடன் வாழ்ந்தாள். அதில் சுகமும் காண துவங்கினாள். அனைத்தும் அவன் அறியாமல் அவன் மயம் ஆகி போனது அவளுக்கு. ஆனால் இவை அனைத்துமே அவன் அறியாமல் செய்ததுதான். அவள் செய்த பிழை. அவன் தன்னை ஒதுக்கினாலும் அவனை ஒதுக்கவில்லை அவளால். முடியவில்லை. அவனின்றி எதுவும் இல்லை இப்பொழுது அவளுக்கு. சுசினோ அவள் தன்னுடன் நிழல் வாழ்க்கை வாழ்கிறாள் என்பதை உணராமலேயே போனான். அவள் தன்னை வெறுப்பதாகவும் அவளுக்கு தன் தேவையில்லை என்றும் எண்ணினான். நாட்கள் இவ்வாறு செல்ல அன்று விஜயின் வீட்டிற்கு சென்றனர் மினியும் சுசினும். விஜயின் வீட்டிற்கு சென்றால் யாருடனும் பேச முடியாமல் தவித்தாள். விஜய் பிரகாஷின் கொஞ்சல் சீண்டல்களை வெறுமையாக கவனித்தாள். மீனாட்சியிடம் பேசாமல் அவரது மடியில் படுத்து கண்ணீர் ஊகுத்தாள். தன் மகளிடம் கோபம் இருந்தாலும் அமைதியாக மடியில் படுத்து கண்ணீர் வடிப்பவளிடம் கோபம் காட்ட முடியவில்லை அவரால். தன் மகளை மடியுடன் சேர்த்து அணைத்து கொண்ட மீனாட்சி, ஏன் அழுகிறாய்? எதற்கு அழுகிறாய்? உனக்கும் சுசினுக்கும் சண்டையா? இன்னும் அவனை பிடிக்கவில்லையா? கேள்விகளை விதவிதமாக கேட்டாலும் மினியின் பதில் என்னமோ மௌனமும் கண்ணீரும் மட்டுமே. ஒரு நாள் அவளது அழுகை தாங்க முடியாமல் மீனாட்சி கேட்டார், மினி, உனக்கும் சுசினுக்கும் என்னமோ சரி வரவே இல்லை. வேண்டுமென்றால் அவளிடம் ஒரு தாயாக இருந்து கொண்டு எப்படி சொல்வது என்பது புரியவில்லை. சொல்லுங்கம்மா, நீ கொஞ்ச நாள் அம்மா கூட இருந்துக்கிறையாடா? உன்னோட நிம்மதியும் சந்தோஷமும் எனக்கு முக்கியம். அதை விட என் பொண்ணு எனக்கு வேணும்டா. எப்பவும் அழுதுகிட்டே இருக்க. உன்னோட அழுகை என்னால் தாங்க முடியலடா. உனக்கு சுசினோட வாழ பிடிக்கவில்லை என்றால் என்னால் அவர் இல்லாம அவரை பார்க்காமல் ஒரு நாள் கூட இருக்க முடியாதுமா. புரிஞ்சுக்கோங்க, சொல்லிவிட்டு அழுகையே தொடர்ந்தாள். மீனாட்சிக்கு மினியின் மனநிலை புரிந்தது. மினி, அம்மாவை பார்த்து சொல்லு, சுசினை பிடிச்சிருக்கா? எதுவும் சொல்லாமல் தலையை குனிந்து கொண்டாள். மீனாட்சியே தொடர்ந்தார், நீ உன்னோட நேசத்தை சுசின் கிட்ட சொல்ல வேண்டியதானே? இதில் என்ன தயக்கம் உனக்கு? சுசினும் உன்னை ரொம்ப நேசிக்கிறார். நீ அவரை வெறுக்கிறியே என்று அவர் விலகி இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட மனசை விட்டு பேசுடா.
கணவன் மனைவிக்குள் ஈகோ எந்த சூழ்நிலையிலும் வரவே கூடாது. புரியுதா? வாழ்வை அவளுக்கு புரிய வைக்க முயன்றார். எனக்கு ஈகோ இல்லம்மா, ஆனால் நான் கேட்டு அவர் மறுத்து விட்டால் என்னால் தாங்க முடியாது. அது மட்டும் இல்ல, அவருக்கு என்னை பிடிக்கவில்லை போல. என்கிட்ட நெருங்கவோ என்னிடம் பேசவோ மாட்டேன் என்கிறார். இந்த நிலையில் எப்படி அவரிடம் நான் பேச முடியும்? மினி, நான் சொல்வதை கேள். அவன் உன் கணவன். நான் உன்னை விரும்புகிறேன் என்று சொல்ல எதற்கு தயக்க வேண்டும்? கண்டிப்பாக அவன் உன்னை விரும்புகிறான். அவன் கண்ணில் காதல் இருக்கடா. நீதான் புரியாமல் தவிக்கிறாய். எப்பொழுதோ முடிந்திருக்க வேண்டிய பிரச்சனையை உன்னோட தயக்கத்தால் நீயும் கஷ்டப்பட்டு சுசினையும் கஷ்டப்படுத்துறியே. உன்னால் பேச முடியவில்லை என்றால் உன் செய்கையாவது புரியவை, சரியா? சரி என்பது போல் தலையை ஆட்டினாள். ஆனாலும் அவளது தலையாட்டல் சொல்வதும் சந்தேகமே என்ற தோரணையே மீனாட்சிக்கு உணர்த்தியது. தான் தலையிட வேண்டிய அவசியம் புரிந்தது. மகளின் மனமாற்றத்தை எப்படி அவனுக்கு புரிய வைப்பது என்று யோசிக்க துவங்கினார். ஒரு முடிவு வந்தவராய் அவர் கிளம்பும் முன்னர் சுசினிடம் தனியாக பேச வேண்டும் என்று நினைத்தார். ஆனால் அவர்கள் கிளம்பும் வரை அந்த சந்தர்ப்பம் அமையவே இல்லை. இருவரும் கிளம்பி காருக்குள் சென்றதும் விஜயும் பிரகாஷும் உள்ளே சென்று விட்டனர். மீனாட்சி கார் கிளம்பும் வரை அங்கே நின்றார். கார் கிளம்பவே இல்லை. என்னவென்று அருகில் சென்று முன்னர் சுசின் வேகமாக இறங்கி வந்தான். வந்த வேகத்தில் கேட்டான், என்கிட்ட என்ன அத்தை சொல்லணும்? மீனாட்சிக்கு ஆச்சரியமாக இருந்தாலும் மறைத்து கொண்டு, இப்போ எதுவும் விளக்கமா சொல்ல முடியாது சுசின். ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேன். தயக்கமாக நிறுத்தினார். எதுவா இருந்தாலும் சொல்லுங்க அத்தை, என்னிடம் என்ன தயக்கம்? மினி ஏதாவது சொன்னாளா? அவனது குரலில் நடுக்கம் ஓடியது. அவனது தயக்கமும் நடுக்கமும் புரிந்து சிரித்து கொண்டே, உங்களிடம் சொல்ல வேண்டியதை என்னிடம் சொன்னாள். ஆனால் நான் உங்களிடம் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், அதை மட்டும் சரியா? அவரது சொல்லின் முகம் பிரகாசமாக, சொல்லுங்க அத்தை, என்ன செய்யணும்? மினியை ஒரு 2 நாள் அவளோட நடவடிக்கைகளை கவனிங்க, உங்களுக்கே புரியும். புரிந்தும் புரியாமலும் தலையை ஆட்டிவிட்டு சந்தோஷமாக சென்றான் சுசின்.